வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே முக்கியமான புத்தகம். விக்டர் பிராங்க்லின் மேன் சர்ச் ஃபார் மீனிங், அதாவது அர்த்தத்தை தேடி ஒரு மனிதனின் பயணம். இது மனுஷனோட மனவலிமை பத்தி ரொம்ப ஆழமான ஒரு சக்தி வாய்ந்த செய்திய நமக்கு சொல்லுது. வாங்க இந்த ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்கலாம். இதுதான் பிராங்க்லின் புத்தகத்தோட மொத்த சாராம்சமும். வாழ்க்கையில எதுக்காக வாழ்றோன்னு ஒரு காரணம், ஒரு ஏன் இருந்துட்டா போதும், அப்புறம் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த எப்படியையும் நம்மால தாங்கிக்க முடியும்னு சொல்றாரு. முதல்ல விக்டர் பிராங்கிள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு மனநல மருத்துவர். சாதாரண மருத்துவர் இல்ல. நாஜிகளோட சித்திரவதை முகாம்கள்ல, அதுவும் ஒண்ணு இல்ல 4 வெவ்வேறு முகாம்கள்ல 3 வருஷம் இருந்து உயிர் பிழைச்சவர். அந்த நரகத்துல கிடைச்ச அனுபவம் தான் அவரோட தத்துவத்துக்கே அடித்தளமா அமைஞ்சது. முகாம்கள்ல பிராங்கிள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆச்சரியமா கவனிச்சாரு. அங்க உயிர் பிழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கிறத விட மனசுல தெம்பு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. யார் துவண்டு போனாங்க, யார் கடைசி வரைக்கும் போராடினாங்கங்கிறதுக்கு நடுவுல இருந்த ஒரே வித்தியாசம் இந்த மன வலிமைதான். அங்க இருந்த கைதிகளோட மனநிலைய பிராங்கிள் 3 கட்டங்களா பிரிக்கிறாரு. முதல்ல உள்ள போனதும் ஒரு அதிர்ச்சி, எப்படியாவது தப்பிச்சிடலான்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அப்புறம் போக போக எல்லா உணர்ச்சியும் செத்து போய் ஒரு மரத்து போன நிலைமை. இது ஒரு விதமான பாதுகாப்பு கவசம் மாதிரி. கடைசியா விடுதலை கிடைச்ச பிறகும் சந்தோஷப்பட முடியாம ஒரு கசப்புணர்வோட மறுபடியும் வாழ கத்துக்க போராடுறது. அப்பப்பா, என்ன ஒரு மனப்போராட்டம் பாருங்க. சரி, அந்த முகாம்களோட கொடூரத்திலிருந்து மனுஷனுக்கு இருக்கிற உண்மையான சுதந்திரம் பத்தி பிராங்கிள் கத்துக்கிட்ட ஒரு ஆழமான விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அவ்வளோ கொடுமையான இடத்துல பிராங்கிள் எப்படி தனக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சாரு தெரியுமா? இறந்துட்டாங்கன்னு நினைச்ச தன் மனைவியோட மனசுக்குள்ள பேசிக்கிட்டாராம். போருக்கு அப்புறம் இந்த முகாம் அனுபவங்களை வச்சு உளவியல் பாடம் எடுக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டாராம். கூட இருந்த கைதிகளோட மனநலத்தை சரி செய்ய உதவுறதுல ஒரு நோக்கத்தை பார்த்தாரு. இதோ பாருங்க, இதுதான் பிராங்க்லோட மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வரி. நம்ம கிட்ட இருந்து நம்ம சொத்து, சுகம், ஏன் நம்ம உசுர கூட ஒருத்தன் பறிக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த சூழ்நிலையை நாம எப்படி பாக்குறோம், அதுக்கு நாம எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோங்கிற நம்ம மனப்பான்மைய மட்டும் யாராலையும் பறிக்கவே முடியாது. அதுதான் நம்மளோட கடைசி சுதந்திரம். இப்போ பிராங்கிள் தன்னோட அனுபவங்கள்ல இருந்து உருவாக்குன அந்த உளவியல் சிகிச்சை முறைக்கு வருவோம். அதோட பேர் தான் லோகோ தெரப்பி. லோகோ தெரப்பினா என்ன? லோகோஸ்ங்கிற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம்னு பேரு. நம்ம வாழ்க்கையை இயக்குற முக்கியமான சக்தியே ஒரு அர்த்தத்தை தேடுறதுதான்னு இந்த சிகிச்சை முறை சொல்லுது. நம்ம மனநலம் நல்லா இருக்கணும்னா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு இது ஆணித்தரமா சொல்லுது. இது ஏன் மத்த சிகிச்சை முறைகள்ல இருந்து வித்தியாசமானது? ஏன்னா மத்த சிகிச்சைகள் எல்லாம் உங்க கடந்த காலத்தை நோண்டி பிரச்சனையோட வேர் எங்க இருக்குன்னு பாக்கும். ஆனா லோகோ தெரப்பி அப்படி இல்ல. அது உங்க எதிர்காலத்தை பார்க்க சொல்லுது. நீங்க இனிமே செய்ய வேண்டிய, கண்டுபிடிக்க வேண்டிய அர்த்தத்துல கவனம் செலுத்துது. இது கொஞ்சம் முரணா தோணலாம், ஆனா ரொம்ப முக்கியமான கருத்து. மனுஷனுக்கு தேவையானது எந்த டென்ஷனும் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை இல்லையா? அதுக்கு பதிலா ஒரு நல்ல இலக்குக்காக கஷ்டப்படுறதும் போராடுறதும் தான் அவனுக்கு நிஜமான மனநிறைவை தரும்னு பிராங்கிள் நம்புனாரு. சரி, 1940கள்ல பிராங்கிள் சொன்ன இந்த விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துக்கு எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு பார்க்கலாமா? பிராங்கிள் அப்பவே சொன்ன ஒரு வார்த்தை எக்ஸிஸ்டென்ஷியல் வேக்யூம், அதாவது இருத்தலியல் வெற்றிடம். மனசுக்குள்ள ஒரு வெறுமை, வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையோன்னு ஒரு உணர்வு. இது இப்ப ரொம்பவே பரவலா இருக்கு. குறிப்பா வார இறுதியில எந்த வேலையும் இல்லாம இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த வெறுமை உணர்வு அதிகமாகுதாம். இப்ப இந்த சார்ட்ட பாருங்களேன். இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் வேக்யூம், அதாவது அர்த்தமின்மைங்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு இது புரிய வைக்கும். குறிப்பா 18லேருந்து 25 வயசு இளைஞர்கள் கிட்ட மனச்சோர்வு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு பாருங்க. 2009ல 8.5% இருந்தது. 2019ல கிட்டத்தட்ட 15% ஆயிருக்கு. அதாவது 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 2 மடங்கு. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த அர்த்தம் இல்லாத உணர்வுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? சரி, இந்த நெருக்கடிய பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வென்ன? லோகோ தெரப்பி நமக்கு தெளிவா சில வழிகளை காட்டுது. அததான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. பிராங்கிள் பிரகாரம் வாழ்க்கையில அர்த்தத்தை கண்டுபிடிக்க 3 வழிதான் இருக்கு. 1, ஏதாவது ஒரு வேலையை செய்யறது மூலமா, ஒரு விஷயத்தை உருவாக்குறது மூலமா. 2, அன்பு மூலமா, இல்ல ஒரு கலையை ரசிக்கிறது மூலமா. 3வது, தவிர்க்கவே முடியாத துன்பங்கள் வரும்போது அதை நாம எப்படி எதிர்கொள்றோங்கிற நம்ம மனப்பான்மை மூலமா. அதாவது ஒரு சோகத்தை கூட ஒரு வெற்றியா மாத்த முடியும். இந்த ஒரு சிந்தனையோடு நிறைவு செய்யலாம்.
வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுறதுங்கிறது ஏதோ சும்மா உட்கார்ந்து யோசிக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு பொறுப்பு. வாழ்க்கை நம்ம முன்னாடி சில கேள்விகளை வைக்குது, சில வேலைகளை கொடுக்குது. அதுக்கு சரியான பதில கண்டுபிடிச்சு அந்த பொறுப்பை ஏத்துக்கிறது தான் வாழ்க்கை. இந்த முழு அலசலையும் உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை உங்ககிட்ட என்ன கேள்விய கேக்குது, நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?